ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் வ்ளாகரில் சூப்பரான ஒரு பேன் ஃப்ரைடு சிக்கன் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் திக்கான கர்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, கூடவே சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 2 hours மேரினேட் பண்ணணும். முடிஞ்சால் ஓவர் நைட் இதை மேரினேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மின்ட் சட்னி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கட்டு புதினா, 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகத்தூள், இது போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இந்த சட்னி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பவுலில் திக்கான கர்ட் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மின்ட் சட்னிலேருந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 லெமனோட ஜூஸ், இதுக்கு தேவையான அளவு சால்ட், இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட மின்ட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னீர் டிக்கா, மஷ்ரூம் டிக்கா எது கூட வேணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சிக்கன் டிக்கா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் செவக்க வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இதை 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இல்லைனா ஒரு வெஜ் புலாவோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாஃப்டான ஃபுல்காவோட தான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மின்ட் டிப்பு, கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ், அவ்வளோதான். இதுதான் என்னோடய லன்ச் மெனு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.